நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டார். இது சினிமாவை பற்றிய நம் சினிமா. நம் தென்னிந்திய நடிகர்கள் சங்கம் எனும் இந்த அரண் எத்தனையோ நல்ல மனிதர்களின் முயற்சியால், உழைப்பால், நம்பிக்கையால் உயிர் பெற்றது என்பது யாராலும் மறக்க முடியாத உண்மை. அதெல்லாம் பாக்குறதுக்கு நான் இருக்க மாட்டேன். ஆனா விதை நான் போட்டது. அன்று அவர்கள் நமக்காக ஏற்படுத்திய அடையாளம்தான் இன்றைய நமக்கான அங்கீகாரம். தினம் தினம் நடிப்பிற்காகவே வாழ்ந்து நடிப்பை மட்டுமே நேசிக்கும் நம் உறவுகளுக்காக நாம் என்ன செய்ய போகிறோம்? இது நம் குடும்பம். இங்கு அனைவரும் சமமானவர்கள். நமது ஒற்றுமையால் நாளையாவது நமக்காக விடியட்டும். இந்த பதிவை பஞ்ச பாண்டவர்கள் முயற்சியில் நம் கனவுகள் எழுச்சி காண எங்கள் சமர்ப்பணம். நாங்கள் ஏன் இந்த விஷயத்துக்காக உள்ளே வந்தோம், எல்லாரும் சேர்ந்து எதுக்கு குரல் கொடுத்தோன்றது நாங்கள் எல்லாருக்கும் வெளிப்படையாக சொல்லுவோம். எங்களுக்கு ஊழல் நடந்திருக்கு நடக்கல அதுன்றதை விட சொத்தை மீட்டு உடனே கட்டணம் கட்ட ஆரம்பிக்கணும். அதுதான் எங்கள் நோக்கு. கட்டட வேலைகள் ஆரம்பிக்கப்படும் போது உள்ள இருக்கக்கூடிய ஒரு உறுப்பினர், அவர்கள் கூடவே இருந்த ஒரு உறுப்பினர் ஒரு கேஸை போடுறார். 2 வருஷத்துக்கு முன்னக்கூட்டி நான் போனது ட்ரஸ்ட் மேலே ஒரு கேஸ் போனேன். நடிகர் சங்க சேரிட்டபிள் பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் 9 காரியதர்சி இருக்கணும். அந்த 9 காரியதரிசி யாருமே கேட்காம, செயற்குழு கேட்காம, பொதுக்குழு கேட்காம, இந்த ராதாரவியும் சரத்குமார் 2 பேர் மட்டுமே முடிவெடுத்து எஸ்பிஐ சினிமா, சத்யம் சினிமாஸுக்கு 29 வருஷம் 11 மாதம் அக்ரிமெண்ட்டுக்கு இவங்க போட்டு கொடுத்துட்டாங்க. இதுதான் தப்புன்னு நான் கோர்ட்டுக்கு போயிருக்கேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதுக்கப்புறம் அது மேலே அது தப்புன்னு கோர்ட்டு சொல்லியிருக்கு. ஆல்வேஸ் நாட் கரெக்ட் நடிகர் சங்கம்னு சிங்கிள் ஜட்ஜ் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் இன்ட்ரீம் ஸ்டே அன்டில் டில் டேட் இன்ட்ரீம் ஸ்டே 3 வருஷம் ஆச்சு. இன்ன வரைக்கும் இதெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் அப்பீல் போனாங்க பெஞ்சுக்கு, 2 நீதியரசர் உள்ளதுக்கு. அங்கே டிஸ்மிஸ் ஆகிடுச்சு. அதை மீறி இவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக முடியாது இவங்களுக்கு. ஏன்னா இவங்ககிட்ட ஒன்றும் இல்லை. இவங்க பக்காவாக நடிகர் சங்கத்தை தவறு பண்ணியிருக்காங்கிறது ஊரறிஞ்ச உண்மையாகிப்போச்சு. இந்த பாண்டவரணி என்ன கேட்குது? ஒரு நல்ல கட்டடம், நலிந்த கலைஞர்களுக்கு பல நிதி உதவிகள் செய்யணும், அவங்க குழந்தைங்களை படிக்க வைக்கணும். நாங்கள் யதார்த்தமாக கேட்க போன ஒரு சின்ன கேள்வி இன்னைக்கு தேர்தல் வரைக்கும் கொண்டு வந்து விட்டுருக்கு. கலைவாணர் என்எஸ்கே மதுரம் அவர்கள், எம்ஜிஆர் அண்ணன், சிவாஜி அண்ணன், பாலையா அவர்கள், துர்ராஜ் அவர்கள், அந்த காலகட்டத்திலேருந்து இந்த காலம் வரைக்கும் இந்த நடிகர் சங்கம்ன்றது என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆலமரம். இப்படி எல்லாருமா சேர்ந்து அருமையாக இருந்த அந்த கட்டடம் இன்னைக்கு இல்லையே நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு. சின்ன பையனா அப்பா கூட அங்கே போன ஞாபகங்கள் தான் இருக்குது. அந்த பில்டிங், அங்கே பின்னாடி கேன்டீன், அங்கே இருக்கிற ஹால், சைடில் இருக்கிற தியேட்டரில் தான் நிறைய படங்கள்லாம் பார்த்தோம். ஈழத்துக்கான உண்ணாவிரதம்ல உட்காந்துட்டு இருக்கும்போது பார்த்தா பில்டிங் ஃபுல்லாக இடிச்சு போட்டிருக்கு. ஃபுல்லாக இடிச்சு போட்டு கிடக்கு. என்ன ஆச்சுன்னு விசாரிக்கிறப்ப இல்லை சார் 2 வருஷமாக இடிச்சு போட்டு தான் கிடக்கு, இன்னும் மூவ் ஆகவே இல்லைன்னு சொல்கிறாங்க. 40 வருஷம் முன்னாடி ஒரு கட்டணம் இருந்து பார்க்கும்போது வேதனை. எத்தனை பேர் ஓய்ச்சு நடிகர் சிவாஜி ஷூட்டிங் முடிச்சு தலைப்பாட்டின்னு படுத்துக்குவார். நாங்கள் சின்னவங்களா இருந்தபோது அந்த இடத்துல இருந்த அனுபவங்கள்லாம் நினச்சி பார்த்தா டக்குன்னு இங்கே ஒரு அழுத்தம், கண்ணில் தண்ணியை வந்து. இப்போ நான் அந்த இடத்துல தான் டான்ஸ் கற்றுக்கிட்டேன். அந்த இடத்துல தான் என்னோட பயணம் ஆரம்பிச்சது. திடீர்னு ஒரு நாள் கட்டடம் இல்லை அப்படின்ற ஒரு கேள்வி வரும்போது நாங்கள்லாம் சேர்ந்து ஒரு கேள்வியை கேட்டோம். கேள்வி கேட்டால் பதில் வரும் அப்படின்ற நம்பிக்கையில் கேள்வி கேட்டோம். அந்த இடத்துல எம்ஜிஆர் அவர்கள், சிவாஜி சார், எஸ்எஸ்ஆர் அவர்கள், அத்தனை பெரிய பெரிய ஜாம்பவங்கள் கட்டின அந்த கட்டடம் நம்மளுக்கு சார்ந்த கட்டடமாக இருந்தது. அது ஏன் இப்போ இருக்கிற நிலைமையில இருக்கக்கூடாது? விஷால் பக்கம் ஒரு உண்மை இருக்கு. கடந்த 2-3 வருஷமாவே பார்த்துட்டு இருக்கேன். அவர் கேள்வி கேட்டுட்டே இருக்காரு. அவருக்கு யாரும் பதில் சொல்லவே மாட்டாங்க. நாங்க விட்டுட்டோம்.
விடமாட்டோம். இந்த தலைமுறை நாங்கள் இதை விடமாட்டோம். இது நம்ம சொத்து, காப்பாற்றுறோம் நினைக்கிறாங்களே, அந்த தலைமுறை குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு கல்வி கிடைக்கும். சினிமா துறையினருக்கு எந்தவித நன்மையும் இல்லாமல் தன்னைத்தானே வளர்த்து கொண்ட ராதாரவிகிட்ட இருந்து இந்த சங்கத்தை காப்பாற்றுறதுக்காக விஷால், கார்த்தி, பொன்வண்ணன் சார், நாசர் சார்லாம் பாடுபடும்போது நான் வெளியிலேருந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஏன்னா முதல்ல இவங்க தான் ஆரம்பித்தாங்க. 2014 பொதுக்குழுக்கு அப்புறம் ஒரு சிறப்பு செயற்குழு கூட்டத்துக்கு அழைச்சாங்க. போகும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இல்லை இந்த தை மாதத்தில் கண்டிப்பாக வந்து கட்டிடம் கட்டப்படும், அந்த வழக்கு ஒரு முடிவுக்கு கொண்டு வரப்பட்டு தை மாதம் கண்டிப்பாக கட்டிடம் கட்ட ஆரம்பிக்கப்படும். அப்படி இல்லைன்னா விஷால் சொல்கிற மாதிரி நம்ம நடிகர் சங்கம் வந்து சொந்த முயற்சியில் கட்டுறதை பற்றி ஆலோசிக்கும் அப்படின்னு சொன்னார். ஆனால் அங்கே கடைசியாக ஒரு வார்த்தை வந்து பொன்வண்ணன் சார்கிட்ட பேசும்போது சரசார் சொல்கிறாரு, எங்களுக்கு ஓட்டு போட்டுட்டீங்க, அதனால் நான் வந்து நீங்கள் நம்பணும், அப்படி நம்பலன்னு சொன்னால் நீங்கள் அடுத்த எலெக்ஷனில் நீங்கள் பார்த்துங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ இவங்களுடைய திட்டம் என்னவா இருக்குன்னா, இவங்களுடைய உள்நோக்கம் என்னவா இருக்குன்னா, ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லி தள்ளி கடைசியில் அவங்க வந்து ஒரு காய் நகர்த்துறாங்க. இவ்வளோ பேசுறீங்களே, நீங்கள் தேர்தலை சந்திச்சு நீங்கள் ஜெயிச்சு வந்து உங்களால் முடிஞ்சதை பாருங்க அப்படின்னு. இந்த பிரச்சனையினுடைய ஆரம்பம் வந்து கட்டிட பிரச்சனைக்காக மட்டும்தான் நாங்கள் உள்ள நுழைஞ்சோம். ஆனால் அதுக்கப்புறம் கட்டிடம் என்பது ஒரு அடையாளம், அதைக்காக நம்ம போராடுறோங்கிறது சரி. ஆனால் அதை மீறி இதுக்குள்ள செய்ய வேண்டிய கட்டாயம் நிறைய இருக்குன்னு தோணுச்சு. 30 வருட காலமாக இந்த துறையில நான் பாடுபட்டிருக்கிறேன், ஒரு பேர் இல்லை. இந்த சங்கத்தில் இருக்க மெம்பர்ஸ்லாம் இன்னைக்கு சங்கத்தை விட்டு ஓடி போய் ஹோட்டலில் வேலை பார்க்குறதும், அயன் கடை வச்சுருக்கிறதும், பழக்கடை வச்சுருக்கிறதும், இந்த மாதிரி போயிட்டாங்க. எல்லாருமே சினிமா விட்டுட்டு வேறு தொழில் பார்க்குறாங்க. காரணம் என்னென்னா, இவங்களுக்கு சரியான சம்பளம் வரலை, ஒரு முறையாக எதுவுமே நடக்கலை. வேலைக்கு வந்த நாள்லேருந்து 1 மாதம் வேலை கொடுப்பாங்க, 2 மாதம் வேலை தர மாட்டாங்க. இதேமாரி இருந்து பார்த்துட்டு நான் என்ன செஞ்சுட்டேன், டிஃபன் கடை போட்டுட்டு டிஃபன் கடையில் வியாபாரம் பண்ணிட்டு ஏதோ வர காசை வச்சு நான் பண்ணிட்டு இருக்கேன். கண்ணீரோட வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இனிமேல் அந்த கண்ணீர் இல்லாமல் சந்தோஷமா ஆனந்த கண்ணீரோட வாழணும். எல்லாருமே ஒரு மாற்றம் தேவைன்னு விரும்புகிறாங்க. அதனால அந்த மாற்றத்தை எதிர்பார்த்து நாங்கள் காத்திருக்கிறோம். மாற்றம் வந்தாதான் எங்களை மாதிரி இருக்கிற கலைஞர்களுக்கு எதிர்காலத்தில் ஒரு வாழ்வாதாரம் நல்லபடியாக இருக்கும். 5 பேர் கூட்டணி கண்டிப்பா ஜெயிக்கணும், ஜெயிக்க வைக்கணும். மாற்றம் வேணும், வரும். நடிகர் சங்கத்தினுடைய நிர்வாகத்தில் இருப்பவர்களுக்கு, அது தலைமையாக இருக்கலாம், அல்லது செயல்படுறவர்களாக இருக்கலாம், அல்லது உறுப்பினர்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த நிர்வாகத்திற்கு மிக முக்கியமான கடமை என்ன அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன்னா, ஒரு உண்ணாவிரதத்துக்கு ஒரு 13 லட்சம் ரூபா செலவு பண்ணுற, 12 லட்சம் ரூபா செலவு பண்ணக்கூடிய ஒரு நிர்வாகம் தினம் வேலை செய்கிறவர்களுக்கு ஒரு பணத்தை வாங்கி கொடுக்கறதுக்கு கூட முயற்சி செய்யலைங்கிறத ரொம்ப வருத்தமான விஷயம். பெரிய குற்றச்சாட்டு என்னன்னா, நாடக நடிகர்களை வந்து சினிமா நடிகர்கள் மதிக்க மாட்டாங்க, நாடக நடிகர்கள்லாம் போய் சினிமா நடிகர்கள் கூட பேச முடியாது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு, ஒரு டிவைட் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. நாடக நடிகர்கள் அவ்வளோ வருஷமாக நடிச்சிட்டு இருக்கிறவங்க, அவ்வளோ மதிக்கக்கூடிய முக்கியமானவங்க, அவங்கள எப்படி மரியாதை இல்லாமல் நம்ம நடத்துவோம்? அந்த டிவைடை ஏன் கிரியேட் பண்ணாங்கன்னு தெரியல. இதை உடைக்கணுங்கிறதுக்காகவே தான் நாங்கள் ஃபஸ்ட்டு மதுரைக்கு போனோம். அதாவது காலே வைக்க முடியாது என்று சொல்லக்கூடிய நாமக்கல், புதுக்கோட்டை, திருச்சி, சேலம் எல்லா இடத்திலும் நாங்கள் சென்று நாடக நடிகர்களை சந்தித்தோம். உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க, ஒரு சின்ன இடத்துக்குள்ளே நாங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து உள்ளே போகிறோம். 8 அடிக்கு 12 அடி ஒரு அறை, அதிலே நூற்றுக்கணக்கான, அந்த சின்ன அறையிலே நூற்றுக்கணக்கான நாடக நடிகர்கள் கூட்டியிருக்காங்க. வேர்த்து ஒழுகுது, வென்டிலேஷன் கிடையாது. அந்த கூட்டம் முடிச்சுட்டு வந்தவுடனே கார்த்தி வந்து கண் கலங்கி சொல்றாரு, என்ன சார் இது அநியாயம், இவங்கள வச்சா சார் அரசியல் பண்ண முடியும். அவ்வளோ பழைய காலத்தில் நடிகர்கள், அற்புதமான நடிகர்கள், அவ்வளோ பேர் அங்கே அப்படி ஆசையாக உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களையா வந்து நம்மக்கிட்ட வந்து உள்ளே போனால் நம்மளை துரத்தி அடிச்சிருவாங்க,
அப்படின்னு சொன்னாங்க. இவங்களை நாம எப்படி வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்காம போவோம், எப்படி அவங்களை மதிக்காம போவோம்? இது என்னடா சினிமா தானே, ஒரு வயசான ஆளு 70-80 வயசு ஆளு நம்ம வந்து பார்த்து கையெழுத்து கும்பிடணும்னு என்னடா இருக்கு? நாடக நடிகர், நலிந்த நாடக நடிகர் ஒரு கொஞ்சம் புத்திசாலி. அவர் கேட்குறாரு, என்ன கேட்குறாருன்னா, ஐயா இது 30 வருஷம் லீஸுக்கு கொடுத்துருக்கீங்களே, நம்ம சந்ததி இதை என்ன செய்யும்? அதான் சொல்லிட்டே 30 வருஷம் நீயும் இருக்க மாட்டேன், நானும் இருக்க மாட்டேன், அதை பற்றி ஏன் அப்போ பேசிக்கிட்டு இருக்கேன்? உட்காரியா. நான் வெக்கத்தை விட்டு சொல்கிறேன், ஒரு நடிகர் சங்க செயலாளர் வந்து என்ன பிடிங்கிருவானுங்களா அவனுங்கள்லாம் கேட்கலாமா? ஆனால் அன்னைக்கு மைக்கிலேயே நான் சார் கூட மயிலுன்னு சொன்னேன், அன்னைக்கே சொன்னேன். கொஞ்சம் நான் கெட்டவத்தில் பேசுகிறேன் ராதரு, ஆமலப்புறம் மயில் கூட. நம்மளை ஏமாற்றி லட்ச லட்சமாக கோடி கோடியாக ஏமாற்றலாம். ஆனால் இந்த ஏழை கலைஞர்களை வச்சு எதுக்கு சார் அரசியல் பண்ணோம்? இதை விடக்கூடாது சார், நம்ம தீவிரமாக எடுத்து போகணும். அப்போ தான் எல்லாரும் முடிவெடுக்கலாம். திரைப்பட நடிகர்கள் இந்த நாடக நடிகர்களுக்கு எதிரானவர்கள் போன்ற ஒரு சூழ்ச்சி. நாளைக்கு இந்த சினிமா துறையை சார்ந்த நடிகர்கள் வந்துவிட்டால் நாடக நடிகர்கள் புறக்கணிக்கப்படுவார்கள் என்கின்ற பொய்யான ஒரு குற்றச்சாட்டு. இவர்கள் வந்தால் உறுப்பினராக இருக்கக்கூடிய நாடக நடிகர்களை சங்கத்திலே இருந்து நீக்கி விடுவார்கள், உங்களுக்கு வழங்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய உரிமைகள் சலுகைகள் எல்லாம் தடை செய்யப்படும் அப்படிங்கிறது மாதிரியான பொய்யான குற்றச்சாட்டுக்களை நிறைய பேர் பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். நாடக நடிகர்கள் இல்லாத தென்னிந்திய நடிகர் சங்கம் கிடையாது. நாடக நடிகர்கள் இல்லாத தென்னிந்திய சங்கம் இயங்க முடியாது. இந்த தமிழ்நாட்டை சார்ந்த அத்தனை நாடக நடிகர்களுக்கு நல்லது நடக்கும், கண்டிப்பா நடந்தே தீரும். அதுக்காக நாங்க உயிரே கொடுப்போம். இந்த 2000 நாடக கலைஞர்கள் உட்பட, திரைக்கலைஞர்கள் உட்பட 2000 பேருக்காக நாங்கள் ஒரு சில முடிவுகளை எடுத்திருக்கோம். இளைஞர்கள் இன்னைக்கு துடிச்சிட்டு இருக்காங்க. அந்த மூமெண்ட் ஏன் ஸ்டார்ட் ஆச்சுன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு, சும்மா வராதில்லை. அப்படி வந்திருக்கும் போது அவங்களுக்கு துணையார்கள் மறுபடியும் இத்தனை வருடங்களுக்கு அப்புறம் இளைஞர்கள் நடிகர் சங்கத்துக்குள்ள வரணும்னு பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. எத்தனை வருஷம் ஆச்சு? இதை தவற விட்டால் மறுபடியும் எப்போ நடக்கும்? இது இன்னைக்கு இறங்கி இதெல்லாம் செய்யணுங்கிற அவசியம் இந்த பிள்ளைகளுக்கு இல்லை. எனக்கு என்ன ஆகுது, என் குடும்பம் என் காசை நான் வாழ்ந்துட்டு போறேன், போகலாமே. ஆனால் போகலை. இவங்க எல்லாருமே கேட்குறது ஒரு நியாயமான கோரிக்கை. நடிகர் சங்க இடத்த அதுக்கு என்ன செலவோ கட்டுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். நாங்கள் எல்லாம் சேர்ந்து படம் பண்ணி தர்றோம். 10 கோடி 20 கோடி எவ்வளோ வருதோ நாங்கள் தர்றதுக்கு ரெடியாக இருக்கோம். நீங்கள் ஏன் இதை கொண்டு போய் வெளியில் கொடுத்தீங்கன்னு கேட்டால், இவங்களுக்கு எதிராக சங்கத்தில் இருக்க 4 பேரை தூண்டி விட்டு அவரை கத்த விடுறது, அவங்க கூட்டத்துக்குள்ளே வரும்போது அவங்கள உள்ளே பேச விடுறது இல்லை. அந்த கேள்வி கேட்கின்ற உங்களை தடுக்கின்றார்கள் என்று சொன்னால் உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பதற்கு தான் இந்த ஐவரணி வந்திருக்கிறது என்பதை நீங்கள் முழுமையாக நம்ப வேண்டும். உழைச்ச காசை நாங்க போட்டு திருப்பி இதை கட்டுறோம் சொல்றாங்கல்ல இந்த பிள்ளைகள், இவங்க ஜெயிப்பாங்க சார், இவங்க ஜெயிக்கணும். இது பெரிய பொறுப்பு என்று எங்களுக்கு தெரியும். அதை ரசித்து மகிழ்ச்சியோடு செஞ்சு நாங்கள் காட்ட முடியும்னு முழுமையாக நம்புகிறோம். நீங்கள் அவ்வளோ பெரிய வார்த்தையை வந்து எல்லாரும் யூடியூப்பில் சொல்கிறீங்க. என் மேலே ஒரு ஆள் குறை சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த சங்கத்தை விட்டு போகணும்னு நீங்கள் சொன்னீங்க. இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போதே நீங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு யங்ஸ்டரை வழி அனுப்பணும்னு சொல்லி போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு விழா எடுத்தே நாங்களாம் உங்களை வழி அனுப்பியிருப்போம். ராதா ரவியை உள்ளே விடக்கூடாது அப்படின்னு விரட்டுற அளவுக்கு நீங்கள் எங்களை வளர்த்து விட்டீங்க. இன்றைக்கி மொத்த சினிமா துறையும் உங்களை தானாக வந்து விரட்ட போகிறாங்க வர 18ஆம் தேதி. இல்லை, அடிப்படையாக என்னன்னு சொன்னாக்க, ஒரு நடிகர் சங்கத்திலேயே சாதாரணமாக என்ன சொல்லப்படுகிறதுனா, ஒருத்தர் 2 முறைக்கு மேல் பதவி வகிக்கக்கூடாது என்பதை சொல்லப்பட்டிருக்கிறது. உனக்கு யாருமே மணி கட்ட மாட்டாங்க. கடைசியாக விஷால் தான் வந்து மணிக்கட்ட வந்திருக்காரு. என்ன இடைஞ்சல்கள் வந்தாலும் இந்த குடும்பங்களுக்காக நம்ம உழைக்கலாம் சார். இது வந்து நம்மளுக்கு கிடைக்க போற புண்ணியம். உங்கள் எல்லாருக்கிட்டையும் நான் சிறந்தாழ்த்தி கைகூப்பி கெஞ்சி வணங்கி கேட்டுக்கிறேன், கண்டிப்பாக எல்லாரும் ஓட்டு போடுவாங்க. பட் இந்த அசோசியேஷனில் இந்த மாற்றம் நடக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு தருணம். எல்லாருமே அவங்களோட ஓட்டை போடணும். இதுக்கு எல்லாருமே, எல்லா கலைஞர்களும் இதுக்கு ஒத்துழைக்கணும்.
இந்த நடிகர் சங்கம்ன்றது நல்ல பிரம்மாண்டமாக எனக்கு கண் முன்னாடி எனக்கு பார்க்கணும். ஒரு பெரிய சந்தோஷமான நாள் அக்டோபர் 18 தேர்தல் நடக்க போகுது. இந்த தேர்தல் சினிமா துறையை சார்ந்த நடிகர் சங்க உறுப்பினர்களாகிய 3140 பேருடைய லைஃபையே புரட்டி போட போகுது. நம்ம சங்க இடத்த இன்னொருத்தவங்கள்ட்ட விற்றதை வாங்கி நம்மளாம் போய் உட்கார போகிறோம். அதுக்கு இந்த விஷால் தலைமையிலான இந்த டீம் ஜெயிக்கணும். இப்போ இருக்கிற சூழ்நிலையில் எல்லாருக்கும் ஒரே ஒரு கருத்து தான், மாற்றம் வேணும், கண்டிப்பாக மாற்றம் வேணும், நல்லதுக்காக மாற்றம் வேணும், எல்லாருக்கும் நல்லது நடக்கணுன்ற நோக்கத்தில் மாற்றம் வேணும். இந்த அசோசியேஷன் சார்ந்த அத்தனை உறுப்பினர்களுக்கு எல்லாம் சேர்ந்து ஒற்றுமையாக இருக்கணும். அதுக்காக தான் இந்த எலெக்ஷன் அக்டோபர் 18 சரித்திரம் படிக்க வேண்டிய ஒரு நாள். கண்டிப்பாக எல்லாரும் வந்து வாக்குப்பதிவு பண்ணணும். நல்லது நடக்கும், நல்லவர்கள் பதவிக்கு வருவார்கள் என்ற நம்பிக்கையில் நாங்களும் பெரும் குதூகலத்துடன் இந்த எலெக்ஷனில் பங்கெடுத்துக்கலாம் இருக்கோம். எங்களுக்கும் காலம் வரும், காலம் வந்தால் வாழ்வு வரும், வாழ்வு வந்தால் அனைவரையும் வாழ வைப்போமே.